இவன் வளர்க்குறான் ஐயா, என் சின்ன பையனை இவன் வளர்க்குறான், ட்ரைனிங் கொடுத்து போன மாதிரியே அடிக்கிறான் அவன். மேலே ஏறி உட்காந்துங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகேன்னு சீட்டு எழுதி குலுக்கி போட்டு நீங்கள் எடுத்துருங்க. யார் தான் இந்த வருஷம் சிஎம்னு அது அப்பன் பார்த்துலாம். அப்பன் முடிவு பண்ணுறாரு, அதை பார்த்துலாம். மக்கள் கொஞ்சம் பாருங்கள். இங்கே நான் ஒரு 15-20 வருஷமாக என்னால் வர முடியலையா. அதனால் இந்த ஆலயம் வந்து அந்த விஸ்வாமித்திரர் ஆலயம் எப்படி கடற்கரையில் இருக்கிறதோ அதே போல் இந்த ஆலயமும் கங்காதேவியின் எதிரிலே இருக்கிறது. கண்ணு எதிரில் கொடுக்குறான். சும்மா இந்த வேணும்னா சத்தியமாக ஐயா மேலே நானே சொல்கிறேன், வேணும் வேறு டேக் எடுத்துகிட்டு எங்களுக்கு வர சீட்டு அந்த மாதிரிலாம் வேணும்லாம் எடுக்கல. ஒரே டேக்கு தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து போகணுன்னா ஐயா போட்டு கிளம்பிடுவார். என்ன போய் சொல்லலாம் மாட்டான் பாருங்க. ஐயா போ எடுக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. எல்லாமல்ல இறைவா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கங்காதேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக கங்காதேவிக்கு போயிட்டு வரேன் கடற்கரை. சரிங்க ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. கத்தியெல்லாம் வச்சுன்னு இருக்காரன் பையன், அடங்கவே மாட்டான் ஐயா. ஒன்று சின்ன பிள்ளைகள் இப்போ அப்படிதான் இருப்பாங்க, போக போக அவங்களே கருத்து வரும்போது எல்லாம் படிப்பு. பிள்ளை தான் ஐயா, எனக்கு 1ஆம் நம்பர் தொல்லையாக இருக்காங்க. அதெல்லாம் தொல்லைன்னு நினைக்க கூட. மழலை செல்வத்தினுடைய விளையாட்டை இப்போ தான் பார்க்க முடியும். அவங்க பெருசாகிட்டு பாடு அந்த மழலை செல்வத்தினுடைய விளையாட்டை பார்க்க முடியும். சரிங்க ஐயா. சரிங்க, புரியுதா? அது அப்பனால் மழலை செல்வம் மணி, நீயா மழலை செல்வம்? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஐயா, இந்த வருஷம் யார் தான் சிஎம் ஆக போகிறா அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் ஐயா கிட்டே எவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஓகே தான், நல்லா முடிஞ்சிருக்கு. அதாவது நல்லபடியான வேண்டுதல் தான் நல்லா நடந்திருக்கு. நிறைய பேர் வேண்டுதல் பழிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகேன்னு சீட்டு எழுதி குலுக்கி போட்டு நீங்கள் எடுத்துருங்க. யார் தான் இந்த வருஷம் சிஎம்னு அது அப்பன் முடிவு பண்ணுறாரு, அதை பார்த்துலாம். மக்கள் கொஞ்சம் பாருங்கள். ஐயா இப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க எவ்வளோ நாள்? எங்கே இருக்கு? நான் வந்து விஸ்வாமித்திரர் விஜயாபதி ஆலயத்தில் இருக்கேன். ஓகே ஐயா. இந்தியாவிலே விஸ்வாமித்திர முனிவர் தவம் இருந்த இடம் விஜயாபதி என்ற கிராமம். ஓகே. ஆதி காலத்தில் அது தில்லைவனமாக இருந்தது. விஸ்வாமித்திரர் வந்து அங்கே தவம் உட்கார்ந்ததால் விஜயாபதின்னு பெயரானது. விஸ்வம் என்றால் வெற்றி. விஜயாபதி சென்றால் எல்லோருக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா விஸ்வாமித்திரர் ஒரு முறைக்கு 3 முறை, ஏன்னா தேவர்களால் சோதனை கொடுக்கப்பட்டு அந்த சோதனையும் தாங்கி அவர் வெற்றி அடைந்து அப்பன் சிவனிடமே அவர் விஸ்வாமித்திரர் என்ற பட்டத்தையே வாங்கியிருக்கிறார். ஆனால் விஜயாபதி வந்தால் விஜயாபதியில் வந்து எல்லாமே வெற்றியாக நடக்கும். விஜயாபதி என்ற நகரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் கூடங்குளம் பக்கத்தில் விஜயாபதி என்ற நகரம் இருக்கிறது. அங்குதான் விஸ்வாமித்திரருக்கு இந்தியாவிலே ஒரே ஆலயம், விஸ்வாமித்திரருக்கு ஒரே இடம். தேங்க்ஸ் ஐயா. நான் அங்கிருந்து அப்பனுடைய அருளால் நான் அங்கே இருந்தேன். அங்கிருந்து அப்பன் அருளால் இந்த ஆளு இங்கே வர வச்சிருக்காங்க. இப்போ என்னையும் அவர் தான் இங்கே வர வச்சு. இங்கே நான் ஒரு 15-20 வருஷமாக என்னால் வர முடியலையா. அதனால் இந்த ஆலயம் வந்து அந்த விஸ்வாமித்திரர் ஆலயம் எப்படி கடற்கரையில் இருக்கிறதோ அதே போல் இந்த ஆலயமும் கங்காதேவியின் எதிரிலே இருக்கிறது. அதனால் அந்த விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் பவர் இங்கே இந்த ஆலயத்திலும் அதே அருள் பவர் இருக்கிறது. ஐயா. இந்த இடம் வந்து நம்பிக்கையோடு வந்து எல்லோரும் அப்பனை தரிசனம் செய்தால் அவர்கள் நினைத்தது நல்லபடியாக 100% நடக்கும். 100% நடக்கும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னல, அந்த கடல் வந்து அங்கே இருக்குது. சூரியன் எழுந்துக்கும் போதே இங்கே தான் ஒளி இங்கே தான் வரும். அதே மாதிரி தான் ஐயாவும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ ஐயா ஆரம்பிச்சிடலாங்களா? பேப்பர் மட்டம் எழுதிட்டுங்களா? எழுதுங்க. சீட்டு குலுக்கி போட்டுறேன். நீங்கள் மட்டும் ஒரு சீட்டை நறுக்குன்னு எடுத்து கொடுங்க. என்ன தான் யார் தான் வரா சம்பந்தம் அவன் அருள். சரிங்க ஐயா. அவனின்றி ஒரு அனுபவம் பசங்காது. வேணாங்கடா வேணாம் தொலைச்சிட்டு இருக்கிறான் ஐயா. உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்க மாட்டேன், சத்தியமாக சொல்கிறான். சாமிகிட்ட வச்சுக்கிறியா? எங்கப்பா சாமிகிட்ட வச்சுக்கிதுப்பா குழந்தை. வேணாதான் பரவாயில்ல. டைப்லாம் நல்ல டைப்பு தான் ஐயாவா. கேமராமேன் கிட்ட வாங்க. ஃபர்ஸ்ட் கீச்சுப்போம். நாளாக கிழிச்சிக்க முதல்ல.
என்னதான் அரசியல் இது எல்லாம் தெரிஞ்சிடாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது இந்த எலெக்ஷனு. யார் தான் சிஎம் வர போகிறா என்னன்னு ஒன்றும் புரியல. மண்டெல்லாம் வெளியுது ஐயா. யார் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அதை நினைக்கல, இது அப்பனுடைய முடிவு தான். அவருடைய முடிவு தான். யார் ஆகணும்னு நாங்கள் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை தான் விரும்புகிறோம். அவ்வளோதான் ஐயா. நம்ம விரும்பத்தாது தான், ஆனால் அது நடக்கலையே. இருங்க டிஎம்கே ஐயா. உங்கள் கையால் ஒரு மடிப்பு ஒன்று போட்டுருங்க ஐயா. மடிப்பு ஒன்று போட்டுருங்க ஐயா. ஏடிஎம்கே என்னங்க ஐயா? சுருள் போடுறீங்களா? அப்படி தான் போடுறோம். சரிங்க ஐயா. ஏடிஎம்கே என்டிகே என்னங்க ஐயா? இங்கே உட்காருப்பா. ஏங்க ஐயா. டிவிகே டிவிகே என்னப்பா? என்னை பார்த்தாலே வெறி ஆகுதா? இந்தாங்க ஐயா. இப்போ தெரிஞ்சிருங்க யார் சிஎம்னா கருன்னு இப்போ தெரிஞ்சோம். பார்த்துலாமா ஐயா? என் கையால் குளிக்க போகிறேன் ஐயா. இந்த சிவா திருச்சிற்றம்பலம். யார் சிஎம்னு இன்னும் ஒரு 10 செகண்டில் தெரிஞ்சிடும். ஓம் நமச்சிவாய. கடவுளே இல்லாமல் இறைவா. கண் எதிரில் கொடுக்குறான். சும்மா இந்த வேணும் சத்தியமாக ஐயா மேலே ஆணையாக சொல்கிறேன். வேணும் வேறு டேக் எடுத்துகிட்டு எங்களுக்கு வர சீட்டு அந்த மாதிரிலாம் வேணும்லாம் எடுக்கல. ஒரே டேக்கு தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீ புழணுன்னா ஐயா கூட்டின்னு கிளம்பிட்டு வேறு என்ன போய் சொல்லலாம் மாட்டான். பாருங்கள் ஐயா. போ எடுக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. இல்லாமல் இறைவா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயோ ஐயா. என்ன வந்திருக்கு மக்களை இப்போ காட்ட போகிறேன், தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இது ஐயாவுடைய உத்தரவு. இது என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ ஐயா காட்டுங்களா? எல்லாம் காட்டுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்குங்க. நான் பார்த்துட்டேன். காட்டுங்களா? காட்டுங்க. காட்டுறேன் பாருங்கள். அதாவது இது நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கூட வர வேணாம். இது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் வாங்க. ஸோ காட்ட போகிறேன். 9 அப்பனுடைய உத்தரவால் வந்து இருக்கின்றது. இந்த வந்தது நடந்துவிட்டால் மக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வரலாம். எல்லோரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணி ஓகே ஐயா. மனசுடைய குறையை நிறைவேற்றி கொண்டு போகலாம். 9/18 87653 TWOONE1 கிட்ட வாப்பா. ஐயோ வந்ததை காட்டிடணும். ஆமாம் காட்டுறேன் ஐயா. ஐயா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, வந்ததை காட்டிடுறேன். பார்த்துங்க. முன்னாடி சொல்லட்டுங்களா? 3, 2, 1 சரி இருந்தாங்க. டன் 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 டன். டிஎம்கே வந்திருக்குங்க. டிஎம்கே வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயாவுடைய அருள் கொடுத்துருக்காரு. என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸ்டாலின் ஐயா வந்தாலும் நல்லது தான். அவர் எந்த ஒரு குறைபாடும் வைக்கல. மக்களுக்கு நன்மை செய்யணும். அவ்வளோதான். டிஎம்கே வந்திருக்கு, பார்க்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா அந்த அந்த வேர் தரேன்னு சொன்னீங்களா, ஈவினிங் வந்து வாங்கிட்டுங்களா? நான் கூட்டும் போய் முதல்ல விட்டு வந்துடுறேன் ஐயா. அவன் மூஞ்சா போகிறேங்க ஐயா. குழந்தைய வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. பெத்த தகப்பனை சொல்கிறான் ஐயா. உன்னை பார்த்தாலே வெறி வருதுன்றான். உங்கள் காதால கேட்டு தானே இருந்தீங்க. ஓகேங்க. 2026 சிஎம் ஐயா தான் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேன்னு வந்திருக்கு. ஐயா கையால் எடுத்தார். என்னோட அற்புதமான அருமையான கையில் குலுக்கி போட்டேன். ஐயா எடுத்தாங்க, நீங்கள் கண் கூட பார்த்தீங்க. டிஎம்கே. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இது வந்ததுன்னா என் அப்பன் அம்மையப்பனுடைய அருளால் வந்தது. அம்மையப்பனுடைய சக்தி இல்லாமல் உலகமே இயங்காது. கண்டிப்பாக அதனால் அம்மையப்பன் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே கிடையாது ஐயா. எங்கேயுமே கிடையாது. தயவு செஞ்சு வாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நீங்கள் இங்கே வரலாம். ஸோ எனக்கே உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி சிலுத்து போகுது. சத்தியமாக போய் 2 சாத்துக்குடி ஜூஸ் போட்டால் தான் எனக்கு ஒரு கூலிங்காகும். ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. இது மேலே நிற்காத நந்தி, இங்கே மேலே ஏறி நில்லு. எப்பா இது மேலே இப்படி வாடா. வெயிலில் ஏன்டா வந்து சீமிச்சின்னு கிடக்குற. ஐயா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க ஐயா.
அந்த பையை எடு. இந்தாங்க அந்த என்னுடைய பையை எடு. இந்தாங்க ஐயா, இந்தாங்க ஐயா. இவன் வளர்க்குறான் ஐயா, என் சின்ன பையனை இவன் வளர்க்குறான், ட்ரைனிங் கொடுத்து. இவனை மாதிரியே அடிக்கிறான் அவன், மேலே ஏறி உக்காந்துச்சுங்க. நல்லா படிக்கணும்னு இது பண்ணுங்க ஐயா. ஆகாட்டு முழுகு முழுகு முழுங்கு முழுகிடு முழுகு. சப்பி முழுகிடு. கொஞ்சம் தண்ணி கொடுமா. அந்த அவனே ஓன் வாட்டர் எடுத்துன்னு வந்தானே, வாட்டர் கேன் எங்க? இதோ இருக்கு ஐயா. தண்ணி எடுத்து குடி, குடிப்பா. தண்ணி எடுத்து குடி. குடி. இந்த திருநீர் வந்து அம்மையப்பனால் படைக்கப்பட்ட விபூதி மலை. கர்நாடகா மாநிலம் பல்லாரி மாவட்டம் ஷெண்டூர் என்ற ஊரில் மலையில் அங்கே முருகன் ஆலயம் உள்ளது. அந்த முருகனுக்கு குமாரசாமி என்று பெயர். அந்த குமாரசாமி என்ற முருகன் இருக்கும் இடத்தில் வள்ளி தெய்வ யானை இல்லை, அம்மையப்பன் முருகன் மட்டும்தான். அந்த மலையில்தான் அப்பனால் படைக்கப்பட்ட விபூதி மலை. மலையிலே ஒரு பாகம் விபூதி. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த விபூதி வந்து மருத்துவ குணம், நல்ல சக்தி கொண்டது. அந்த விபூதி தான் இப்போது அந்த அந்த பாலகனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் அவனுக்கு நல்ல கல்வி ஞானம் எல்லாம் நல்லபடியாக ஆப்பன் கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். போயிட்டு வரேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. டிஎம்கே வந்துடுச்சு ஐயா. எதிர்பார்த்ததா தானா? புரியலங்க. இல்லை, அது நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது, அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஆனால் எல்லாமே நல்ல டைப் உங்களுக்கு ஐயா. கண்டிப்பா என்னை வந்து 500 கிலோமீட்டர்லேருந்து இந்த இடத்துக்கு என்னை வர வச்சிருக்காருன்னா அதில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். கண்டிப்பாக 500 கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. இங்கே இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இங்கே என்னால் வர முடியல. இப்போ 3 மாதம் ஆகுது நான் இங்கே காலை எடுத்து வச்சு. அதுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சு. இருந்திருக்கேன். தெரியாதில்ல, வரவே முடியல. தெரியும் இங்கே இருக்கிறது, பண்ணுது முடியல, வர முடியல, துளி கூட வர முடியல. தடைகள், பயங்கரமான தடைகள் வருது. சரிங்க, வரமா. சரிங்க ஐயா, வரட்டுங்களா? பாப்பா போலாமா? இப்போ இவன் வந்து பண்ணாதான் மாமா வீட்டுக்கு போய் ஒருத்தர் வந்து என் தலையில் விபூதி போட்டு வாயில் விபூதி போடுறாரு என்ன அடிப்பான். இங்கே ஒன்றும் தெரியாம தான் நின்றுக்கிறான். ஆமாம், சிவா போலாமா? இனிமேல் அவன் எல்லாமே கண்டிப்பாக ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சிவா பாப்பலாம்.